ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆன்ஸ்டி மான்ஸ்டர் அப்படிங்கிற போம் தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோனா மெக்ஃபெரன் அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பொயட் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் ரைட்டர், அதுவும் இல்லாமல் வந்து ஒரு கிராஃபிக் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து பவர் ஆஃப் அன்வேனிஷ்ட் ட்ரூத்து, அப்புறம் வந்து கிளெனினஸ், ரெனியூ அண்ட் ஹீல் அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் வந்து அவங்க ரொம்பவே பிலீவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒர்க்ஸ் எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணியே இருக்கும் அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்க. நம்மளோட போமில் வந்து மொத்தம் 7 ஸ்டென்ஸாக இருக்குது. கொஞ்சம் லென்த்தியான போம் தான், ஆனாலும் கூட ஈஸியாக சம்மரி பார்த்துடலாம். வாங்க லைன் பை லைன் சம்மரி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆன்சிட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஆன்சிட்டி அப்படின்னா வந்து பதட்டம் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து ஆன்சிட்டி மான்ஸ்டர் அப்படின்னு டைட்டில் எதுக்காக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சிட்டியை வந்து மான்ஸ்டராக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஆன்சிட்டி அப்படின்னா என்ன மீனிங் தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சிட்டின்னா பதட்டம். அந்த பதட்டத்தை வந்து மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட பொயட்டோ வந்து எப்படி இமேஜின் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் எல்லாரோட வாழ்க்கையிலுமே பதட்டம் வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போமை பார்த்தலாம். ஆன்சிட்டி யூ க்ரீப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தவழ்கிறதுன்னு அர்த்தம். யூ க்ரீப். யூ லார்க் அப்படின்னா பதுங்கிறது. யூ ஒரி மீ, நீ வந்து என்னை ரொம்ப ஒரி பண்ணுற. மேங்க்ரி மான்ஸ்டர் அண்டர் மை பெட், ஆன் ஆல் மை ஃபியர்ஸ் யூ மஸ்ட் ஃபீட். மேங்க்ரி மான்ஸ்டர் அப்படின்னா நீ வந்து என்னோடய பெட்டுக்கு அடியில் வந்து நீ ஒளிஞ்சிக்கிட்டு என்னோட பயத்தை வந்து நீ ஃபீட் பண்ணுற. அதாவது என்னோட பயத்தை சாப்பிட்டு நீ வந்து என் கூட உயிர் வாழ்ந்துட்டுருக்க. அண்ட் வென் ஐ ட்ரை டு ஸ்ட்ரீவ் யூ அவுட். ஸ்ட்ரீவ் அப்படின்னா பட்னின்னு அர்த்தம். நான் உன்னை எப்போ வந்து பட்னி போடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, ஏன் பட்னி போடணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களோட ஃபியர், அதாவது ஃபியரை வச்சு தான் வந்து இது உயிர் வாழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பயப்படாமல் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து சாப்பிடாமல் பட்னி கிடக்கும் இல்லையா, ஆன்சிட்டி வந்து பட்னி கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறாங்க, உன்னை பட்னி போடுன்னு நான் நினைக்கும் போதெல்லாம் நீ வந்து என்னை ஒரு பிளேடை வச்சு ஸ்டாப் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து என்னை குத்துற அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பிளேடை வச்சு நீ என்னை குத்துற அப்படின்னு சொல்கிறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக முடியுது. ரெண்டாவது ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஸ்னீக்கி அப்படின்னா தந்திரமான அர்த்தம். அப்புறம் வந்து ஸ்கொலரியஸ் அப்படின்னா இழிவான, நீ வந்து ஒரு தந்திரமான இழிவேஜான சீவேஜ் பீஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் ஹேட் யூ பட் ஐ லைக் யூ லீஸ்ட். நான் வந்து உன்னை ஹேட் பண்ணலை, ஆனாலும் எனக்கு வந்து உன்னை கொஞ்சமாக தான் பிடிக்கும். லீஸ்ட் அப்படின்னா கொஞ்சமான அர்த்தம் இல்லையா, கொஞ்சமாக தான் பிடிக்கும். நீ ஒன்றும் க்யூட்டி இல்லை. Why do I let you cling me? Cling அப்படின்னா என்னதுன்னா ஒட்டிட்டு நம்ம பின்னாடி தொங்கிட்டு ஒட்டிகிட்டே இருக்கிறது. நீ எதுக்கு, நீ வந்து உன்னை கொஞ்சம் தான் பிடிக்கும் நான் சொல்லிட்டேன், நீ க்யூட் இல்லைன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எதுக்கு நீ என்னை ஒட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுறாங்க. யூ ஆர் அக்லி, நீ வந்து அக்லி தான். யூ ஆர் வர்சமன், நீ வந்து வர்ஸாக தான் இருக்க. நீ வந்து யூ ட்ரெயின் மை ஜாய் அண்ட் லீவ் மீ க்ளம். நீ என்ன பண்ணுற அப்படின்னா என்னோடய ஜாய் எல்லாமே வந்து நீ ட்ரெயின் பண்ணிவிட்டு என்னை வந்து ஒரு க்ளம்மான க்ளம் அப்படின்னா ரொம்ப சேடான மூடியான ஸ்டேட்டில் வந்து என்னை நீ விட்டுட்டு போயிடுற அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஸ்டென்ஸாக பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஆன்சிட்டி ஐ ஹியர் யூ வில் அச்சீவ்ட் நாட்டலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டலிட்டி அப்படின்னா புகழ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஐ ஹியர் யூ வில் அச்சீவ் நாட்டலிட்டி. ஈவென்ச்சுவலி ஐ எம் நாட் ஒன்லி ஒன். நான் வந்து நீ வந்து என்கிட்ட மட்டும் இல்லை, நிறைய பேர்கிட்ட இருக்க. யூ வில் ஹேசில் தெம் ஆல் பிஃபோர் யூ ஆர் டன். எனக்கு தெரியல நீ வந்து எப்படி இவங்க எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தோ ஐ டோன்ட் சி ஹவ் யூ ஃபைண்ட் டைம். எனக்கு தெரியல இவங்க எல்லாத்தையுமே உனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எப்படி இவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பொயட் வந்து ஆன்சிட்டியை நோக்கி வந்து கேட்குறாங்க. டு கேரி அவுட் ஒரு ஹியூமரஸ் க்ரைம் பண்ணுறதுக்கு, இவங்க நம்ம எல்லாத்தையுமே டார்ச்சர் பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொயட் வந்து கேட்குறாங்க. ஃபார் ஆல் டே லாங் அண்ட் நைட் டைம் டூ. அதாவது காலையில் ஃபுல்லாகவும் நைட் டைம் கூட. ஹாவரிங் பெஸ்ட் அப்படின்னா என்னதுன்னா சுற்றிக்கிட்டே இருக்கிறது. ஒரு பூச்சி மாதிரி நீ வந்து சுற்றிக்கிட்டே இருக்க, அது வந்து ரொம்ப டார்ச்சரிங்காக இருக்குது. டூ பிக், நீ வந்து ஷூன்னு சொல்கிற அளவுக்கு நீ வந்து டார்ச்சர் பண்ணுற. யூ ஹேங் அரவுண்ட் அண்ட் டன்ட் மீ ஃபெரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டன்ட் அப்படின்னா கிண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீ வந்து என்னை சுற்றி ஹேங் அவுட் பண்ணி என்னை டன் பண்ணிகிட்டே இருக்க. மை டேங்க்லிங் டேங்கர்ஸ் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எப்படி வந்து நீ என்ன டெம்ப்ட் பண்ற அப்படின்னு சொல்றேன். எப்படி அத வந்து கிண்டல் பண்ணி டெம்ப்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கு மேல கத்தி தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் டேங்லிங் டேங்கர்ஸ்னா தலைக்கு மேல கத்தி தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஐ ட்ரம்பிள் இன் மை டெலிகேட் ஸ்கின். எனக்கு வந்து பயமாக இருக்குது. ட்ரம்பிள் அப்படின்னா நடுக்கம். எனக்கு வந்து ரொம்ப நடுக்கமாக இருக்குது. நடுங்குற அளவுக்கு நீ வந்து என்னை ஆக்குற, என்னோட ஸ்கின் எல்லாமே நடுங்குற அளவுக்கு நீ ஆக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நடுங்குனாலுமே என்னோட சின்ன வந்து நான் ஸ்ட்ரக் அவுட் பண்ணுவேன். அதாவது நான் வந்து நிமிர்ந்து தான் நிற்பேன். நீ வந்து யூ ஆர் நாட், ஐ எம் டிட்டர்மைண்ட் டு வின். எனக்கு வந்து ஐ எம் டிசர்விங் டு வின். நான் வந்து வின் பண்ணுறதுக்கு டிட்டர்மைண்டாக இருக்கேன். நான் வின் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆன்சிட்டி யூ வில் நாட் கெட் த பெஸ்ட் ஆஃப் மீ. நீ வந்து என்னோட பெஸ்ட்டை வந்து என்கிட்ட இருந்து வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. யூ வில் வேஸ்டட் எனாஃப். உன்னால் நான் வந்து என்னோடய பெஸ்ட்டை வந்து கொடுக்க முடியல. நீ வந்து என்னோட ப்ரீஷியஸான இயர்ஸ் எல்லாமே நீ வேஸ்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யூ டிசர்வ் நோ சிம்பத்தி ஆர் டியர்ஸ். உனக்கு வந்து சிம்பத்தி டியர்ஸ் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு நீ வந்து டிசர்வ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. லைக் த மான்ஸ்டர் யூ வில் பி டெஸ்ட்ராய்டு. நீ வந்து ஒரு மான்ஸ்டர். உன்னை வந்து கண்டிப்பாக டெஸ்ட்ராய் பண்ணியே ஆகணும். யூ ஆர் டிசர்வ் டு பி டெஸ்ட்ராய்டு. உன்னை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு நீ டிசர்வ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐ வில் ஆர்ம்டு மை செல்ஃப் வித் லைக் ஃபெராய்டு. அதாவது இதில் ஃபெராய்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃபெராய்டு அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான சைக்காலஜிஸ்டோட தியரியை யூஸ் பண்ணி நான் வந்து ஒன்றை வின் பண்ணுவேன், வாண்ட்டை இருந்து ஓவர் கம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, while you watch me I will study you more. அதாவது நீ என்னை பார்க்கும்போதே நான் உன்னை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்குவேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. know your every weakness for this war. உன்னோட எல்லா வீக்னஸையுமே நான் தெரிஞ்சுக்குவேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வார் உனக்கும் எனக்கும் உன்னை வின் பண்ணுறதுக்கான வாரில் உன்னை தோக்கடிக்கிறதுக்காக நான் வந்து உன்னை பற்றின வீக்னஸை எல்லாமே தெரிஞ்சுக்குவேன்னு சொல்லியிருக்காங்க. ஐ வில் vanquish you ஃபார் ஒன்ஸ் அண்ட் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. vanquish அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். நான் வந்து உன்னை கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ வில் armored up ஃபார் த bloody brawler. armored அப்படின்னா கவசம் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி இப்போ வந்து பொயட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆன்சிட்டியோட வார் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க இல்லையா? ஆர்மோட் அப்படின்னா கவசம். வார் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கவசம் உண்டு. ஐ வில் என்னை வந்து நான் ஒரு கவசத்து மூலியமாக கவர் பண்ணிக்குவேன். எதுக்கு? ஃபார் தி பிளடி ப்ரவல்காக நான் கவர் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஹீ வாண்ட்ஸ் திஸ் எ ஹேஸ்டி ரிட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேஸ்டி ரிட்ரெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேஸ்டி அப்படின்னா அவசரம், ரிட்ரெண்ட் அப்படின்னா பின்வாங்குறது. நீ வந்து பின்வாங்கக்கூடாது. எதுக்காக? நீ வந்து தோத்துட்டேன்னு நீ அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா டோன்ட் டெல் மீ தட் யூ அட்மிட் டெஃபிட்டட். நீ வந்து தோத்துட்டேன்னு சொல்லக்கூடாது. நீ வந்து இந்த வார்லேருந்து பின்வாங்கக்கூடாது. நானும் பின்வாங்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் வந்து உன்னை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் ஸ்டான்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா நோ ஆன்சிட்டி you will devish sly and slippery before you let me kill you off. நான் வந்து உன்னை வந்து கண்டிப்பாக கொல்ல போகிறேன். உன்னை வந்து நான் வந்து உன்னை கொல்றதுக்கு முன்னாடி நீயே தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு பின்வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. யூ ஸ்லிங்க் அவே டு ஸ்மிரிக் அண்ட் ஸ்னாஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நோ யூ ஃபுல் வெல் தட் யூ வில் கம் பேக். ஸ்லிக் எனிவே டு ஸ்மார்ட் அப்படின்னா ஸ்லிக் அப்படின்னா ஒரு நக்கலான சிரிப்பு. நம்ம வந்து யார்ட்டையாவது எதாவது பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஏதாவது கிண்டல் பண்ணி நக்கலாக சிரிச்சாங்கன்னா நமக்கு ஒரு கோவம் வரும் இல்லையா? அதே மாதிரி நக்கலான சிரிப்பு. எதுக்கு அந்த நக்கலான சிரிப்பு அது சிரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க ஆன்சிட்டி, அதாவது அந்த ஆன்சிட்டி மான்ஸ்டர் எதுக்கு அப்படி சிரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதுக்கு தெரியும் நீ வந்து கண்டிப்பாக நம்ம ஆத்தரே சொல்கிறார், ஒரு நாள் வந்து நீ மறுபடியும் திரும்பி என்கிட்ட வந்து கண்டிப்பாக வருவ டு கெட் மீ வித் அ ஸ்னீக் அட்டாக். என்னை வந்து மறுபடியும் நீ அட்டாக் பண்ணுறதுக்காக என்கிட்ட வருவ அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது உனக்கும் தெரியும். அதனால தான் நீ சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த போமில் வந்து ஆன்சிட்டியை வந்து ஒரு மான்ஸ்டராக கம்பேர் பண்ணி ஆன்சிட்டியை வந்து நம்ம எப்படிலாம் நம்மளை வந்து பாடாப்படுத்துது, அதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதோட வந்து போமோட சம்மரி முடிஞ்சது. தீம்ஸ் பார்த்தலாம். ப்ரமோட்ஸ் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி, எம்ஃபசிஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சீக்கிங் ஹெல்ப், சப்போர்ட் ஃப்ரம் லவ்டு ஒன். சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.